Hi friends, welcome to JSJ Jessie Spoken English channel. இன்னைக்கு நம்ம வீடியோல 5 different sentence தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ற ஒரு 5 different sentence தான் நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவர் என்னை மன்னித்தார். இப்ப நம்ம ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம், அதுக்கு அவர் என்ன மன்னிச்சிட்டாரு, அவர் என்கிட்ட எதுவும் சொல்லல, அவர் என்ன மன்னிச்சிட்டாரு அப்படின்னு சொல்றோம்னா, ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்கோம், அவங்க என்ன மன்னிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி சின்ன சின்ன வேர்டிங்ஸ்லாம் நம்மளுக்கு தெரியும். அதை எப்படி ஒரு சென்டென்ஸா ஃபார்ம் பண்றது, ஃப்ரேம் பண்றது அப்படின்னு நம்மளுக்கு தெரியல அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ தான். பாத்தீங்கன்னா அவர்ன்றதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லலாம், ஹி. இதே அவள்னா நம்ம என்ன சொல்வோம், ஷி. ஓகேங்களா, அவர்னா ஹி, அவள்னா ஷி. ஓகேங்களா, என்னை மன்னித்தார். என்னைன்றதுக்கு இங்கிலீஷ்ல என்ன, மீ. ஓகேங்களா, சோ ஹி மீன் அப்படி வரக்கூடாது, ஹி என்னை அப்படின்றதுக்கு மீ. ஓகேங்களா, மன்னித்தார் அப்படின்னா மன்னித்து விட்டார் அப்படின்றது இப்போ மன்னிச்சுட்டாங்க, எப்பயோ மன்னிச்சுட்டாங்க. அப்ப எப்பயோ பண்ண தப்புக்கு எப்பயோ மன்னிச்சுட்டாங்க அப்படின்னா இப்ப இறந்த காலத்துல நடந்த ஒரு விஷயம். இறந்த காலத்துல நடந்த ஒரு விஷயத்த நம்ம சொல்லும் போது சென்டென்ஸ் எப்படி இருக்கணும்னு பாத்தீங்க, வேர்ப் எப்படி இருக்கணும்னு பாத்தீங்கன்னா இறந்த காலத்துல, அதாவது பாஸ்ட் டென்ஸ் வேர்பா தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஃபர்கிவ்ன்றது பிரசன்ட் டென்ஸ் வேர்ப், அதே பாஸ்ட் டென்ஸ் வேர்ப்க்கு forgave இந்த இடத்துல ஏ போட்டுக்கணும். ஓகேங்களா, நான் அழிச்சிட்டு எழுதுறேன். forgave, he forgave me. அவர் என்னை மன்னித்தார், he forgave me. he forgave me, அவர் என்னை மன்னித்தார் அப்படின்றதுக்கு forgave me. இதே நம்ம இப்போ மன்னிச்சிட்டார், இப்பதான் மன்னிச்சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிகழ்காலத்துல அவர் என்ன மன்னிச்சிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம்னா இப்ப நடந்தது. அப்போ இதை forgive அப்படின்னு சொல்லணும், அதாவது GIVE, give அப்படின்னு சொன்னோம். இதே மன்னித்தார் அப்படின்றது இறந்த காலத்துல, அதாவது நடந்து முடிஞ்ச ஒரு விஷயம். இறந்த காலம் என்னன்னு பாத்தீங்கன்னா நேற்றைய தினத்திலேயோ அதுக்கு முந்தானத்தோ அப்படி நடக்கிற ஒரு விஷயத்த தான் நம்ம இறந்த காலத்துல நடந்த ஒரு விஷயம். இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம மத்தியானத்துல இருக்கோம், காலையில என்ன மன்னிச்சிட்டார் அப்படின்னு சொன்னோம்னா அப்ப அதுவும் இறந்த காலத்துல நடக்கலாம். நிகழ்காலத்துல நடக்கலாம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் மழை பெஞ்சிட்டு இருக்குன்னா இப்ப மழை பெய்து கொண்டு இருக்கிறது அப்படின்னா இது நிகழ்காலம். இதே காலையில மழை பெஞ்சிச்சு அப்படின்னு சொல்றோம்னா அது இறந்த காலம். ஓகேங்களா, இறந்த காலத்தை நம்ம இங்கிலீஷ்ல என்ன சொல்றோம்னு பாத்தீங்கன்னா பாஸ்ட் டென்ஸ் சொல்றோம், அதே நிகழ்காலத்தை பிரசன்ட் டென்ஸ் சொல்றோம். அப்ப இறந்த காலத்துல ஒரு விஷயத்த நம்ம மன்னித்தார் அப்படின்னு சொல்லும் போது forgave அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா, அவர் he forgave மன்னித்தார் என்னை, me, he forgave me. ஓகேங்களா, நீங்கள் அழகாக இருக்கிறீர்கள். இப்ப நம்ம யாருக்கிட்டயாவது ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுப்போம், நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, நீங்க பேசும்போது ரொம்ப அழகா இருக்கீங்க, நீங்க உங்களை பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படி சொல்லத்துல அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்கள், யூ. அதே நீன்னு சொன்னாலும் நம்ம யூன்னு தான் சொல்லணும். ஓகேங்களா, இங்கிலீஷ்ல நீனாலும் சரி நீங்கள்னாலும் சரி நம்ம யூன்ற வேர்ட் தான் யூஸ் பண்ணுவோம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அழகாக இருக்கிறீர்கள் அப்ப என்ன சொல்லனா, யூ லுக், பாக்குறதுக்கு, குட், நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லல, அழகா இருக்கீங்க, அது யூ லுக் குட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, நீங்க அழகாக இருக்கிறீர்கள் அப்படின்றதுக்கு யூ லுக் குட், நீங்க பார்க்க நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்றது யூ லுக் குட். ரெண்டுமே ஒரே மீனிங் தான். நீங்க அழகா இருக்கீங்கனாலும் ஒண்ணுதான், யூ லுக் குட் அதாவது நீங்க பார்க்க நல்லா இருக்கீங்க அப்படின்றதும் ஒண்ணுதான். ஓகேங்களா, யூ லுக் குட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, அருண் இங்கே இருக்கிறான். இப்ப அவன் இங்க இருக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா அவன் இங்கதான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்ப அருண் இங்கதான் இருக்கிறான் அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா அருண்றது ஒரு நவுன். ஓகேங்களா, அதாவது பெயர் சொல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இப்ப பெயர் சொல்லுக்கு நம்ம என்ன ஹெல்பிங் வேர்ப் யூஸ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இஸ். இத பிரசன்ட் டென்ஸ்ல சொல்றோம், அதனால இஸ். இல்லைன்னா பாஸ்ட் டென்ஸ்ல இத சொல்றான்னு பாத்தீங்கன்னா, அதாவது அருண் இங்கே இருக்கிறான்னா இப்ப இருந்துட்டு இருக்கான்னு அர்த்தம். ஓகேங்களா, அப்போ இது பிரசன்ட் டென்ஸ். இதே பாஸ்ட் டென்ஸ்னா அருண் இங்கே இருந்தான், அப்ப என்ன சொல்லணும், அருண் வாஸ் ஹியர். அப்ப அருண் இங்க இருந்தான் அப்படின்னு சொல்லணும். அதே இங்க இருக்கிறான், இங்க அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா ஹியர், HERE, ஹியர்.
அருண் இஸ் ஹியர். அருண் இஸ் ஹியர். அருண் இங்கே இருக்கிறான். இதே வந்து அருண் இங்கே இருந்தான் அப்படின்னா அருண் வாஸ் ஹியர். அருண் இங்கே இருந்தான் அப்படின்னா அருண் வாஸ் ஹியர். சரி, அருண் இங்கே வருவான், இருப்பான். இருப்பான்னு சொன்னா நாளைக்கு நேரத்துக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஊர்ல இருந்து ஒருத்தவங்க வராங்க, நாளைக்கு நேரத்துக்கு எங்க வீட்டுல சித்தி இங்கதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவோம். இல்ல அருண் நாளைக்கு நேரத்துக்கு இங்க நம்ம வீட்டுல இருப்பான் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து ஃபியூச்சர்ல நடக்கப்பட, அதாவது எதிர்காலத்துல நடக்க போற ஒரு விஷயத்த பத்தி சொல்றோம். அதுக்கு நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும்னு பாத்தீங்கன்னா அருண் வில் ஹியர். அருண் வில் ஹியர். ஓகேங்களா? அப்போ வந்து அருண் இனிமே வருவான். ஓகேங்களா? இங்க இனிமே வருவான், இருப்பான் அப்படின்றது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், மீண்டும் சந்திப்போம். இப்ப நாம யார்கிட்டயா சொல்லிட்டு கிளம்புறோம் அப்படின்னா, இப்ப நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க, சரிப்பா மீண்டும் சந்திக்கலாம், என்ன அடுத்த தடவை பார்க்கலாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு போவோம்ல, அதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா see you again. see youனா பார்ப்போம், அதான் சந்திப்போம். ஓகேங்களா? உங்களை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவோம்ல, மீண்டும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றதுதான் see you. பார்க்கலாம், ஒன்னா பார்க்கலாம். மீண்டும் அப்படின்றதுக்கு again. see you again. உங்களை மீண்டும் பார்க்கலாம் அப்படின்றது மீண்டும் சந்திப்போம் அப்படின்னு சொல்லலாம். see you again அப்படின்றது மீண்டும் சந்திப்போம். இப்ப டாடா பைபிள்லாம் சொல்லுவோம், அதுக்கு வந்து நம்ம see you again அப்படின்னு கூட சொல்லிட்டு வரலாம். ஓகேங்களா? see you again அப்படின்னு சொல்லிட்டு வரலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்துட்டு அடுத்தது பாத்தீங்கன்னா நான் கற்பிக்கிறேன். இப்ப எனக்கு வந்துட்டு மேக்ஸ் தெரியல, எனக்கு கொஞ்சம் சொல்லி தரியா அப்படின்னா, ஓகே நான் கற்பிக்கிறேன் உனக்கு அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா நான், ஐ. இதுக்கு ஹெல்பிங் வேர்ப் என்ன சேர்க்கணும்னு பாத்தீங்கன்னா ஆம். ஏன்னா இது பிரசன்ட் டென்ஸ். நான் கற்பிக்கிறேன்னா இப்ப கற்பிக்கிறேன். மேக்ஸ் நான் சொல்லித்தரேன், வா சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது இப்ப சொல்லி தரப்பேன். நான் கற்பித்தேன், அதாவது இறந்த காலத்துல நான் உனக்கு நேத்து மேக்ஸ், நேத்து ஃபுல்லா உனக்கு டீச் பண்ண மேக்ஸ் அப்படின்னு சொல்றேன்னா, அப்ப நேத்து நடந்த விஷயத்த நான் கற்பித்தேன் அப்படின்னா இறந்த காலத்துல நடந்ததுக்கு. அதுக்கு வந்து ஐ வாஸ்ன்ற ஹெல்பிங் வேர்ப்ஸ் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? நான் கற்பிப்பேன், நாளைக்கு கற்பிக்கிறேன். இப்ப நீ கத்து கொடுக்குறியா அப்படின்னா, இல்ல நாளைக்கு கத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா ஐ வில்னு வரணும். ஓகேங்களா? நாளைக்கு அப்படின்னும் போது அப்ப ஹெல்பிங் வேர்ப் என்னவா மாறணும்? ஐ வில். அதாவது நாளைக்கு ஃபியூச்சர் டென்ஸ்க்கு வில்ன்ற ஹெல்பிங் வேர்ப் யூஸ் பண்ணும். பாஸ்ட் டென்ஸ்னா வாஸ்ன்ற ஹெல்பிங் வேர்ப் யூஸ் பண்ணும். அதே பிரசன்ட் டென்ஸ்னா ஐக்கு ஆம்ன்ற ஹெல்பிங் வேர்ப் யூஸ் பண்ணும். ஓகேங்களா? ஐ அம் கற்பிக்கிறேன் அப்படின்னா இப்போ நான் கற்பித்து கொண்டே இருக்கிறேன். அப்போ வந்து டீச்சிங். ஏன்னா கற்பித்து கொண்டே இருக்கிறேன், கண்டினியூஸா நடந்துட்டு இருக்கு. அப்போ வந்து ஐஎன்ஜி ஃபார்ம் சேர்த்துக்கணும். ஐஎன்ஜி, அதாவது வேர்போட ஐஎன்ஜி சேர்த்துக்கணும். கற்பிக்கிறேன் அப்படின்னா கற்பித்து கொண்டே இருக்கிறேன், கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கிற ஒரு விஷயத்துக்கு அப்போ வந்து டீச்சிங் அப்படின்னு சேர்க்கணும். இதே வந்து நடந்து கொண்டே இருக்கிறேன் அப்படின்னா வாக்கிங் அப்படின்னு சொல்லணும். இதே வந்து ஓடிக்கொண்டே இருக்கிறேன் அப்படின்னா ரன்னிங். ஓகேங்களா? இப்ப நான் கற்பிக்கிறேன் அப்படின்னா ஐ எம் டீச்சிங். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த 5 சென்டென்ஸ்மே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க ஆல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய இன்னொரு சேனல், உங்க வீட்டுல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு காம்படிஷனுக்கு தேவையான வீடியோஸ், அதாவது எஸ்ஏ, ஸ்பீச், கட்டுரை, தமிழ் கட்டுரை போட்டி, பேச்சு போட்டி, இது மாதிரி வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு அந்த சேனல்ல போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய இன்னொரு சேனல் நேம் வந்து JSJ ஜெஸ்ஸி எஜுகேஷன். யூடியூப்ல JSJ ஜெஸ்ஸி எஜுகேஷன் சர்ச் பண்ணீங்கன்னா சேனல் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். அதுல எஸ்ஏ ரைட்டிங், தமிழ் கட்டுரை, ஸ்பீச், பேச்சு போட்டி கட்டுரை, லெட்டர் ரைட்டிங், இது மாதிரி வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். யூடியூப்ல நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா அவைலபிளா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். Thanks for watching. We will meet in the next video. Bye bye. See you. Take care. God bless you.